வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மீண்டும் நடிகர் அருண் விஜய் அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் இருப்பது போல் புகைப்படத்தை வெளியிட்டு ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்துருக்கிறாரு. இந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வெளியாகி அவருடைய ரசிகர்களையும் அவங்களுடைய குடும்பத்தினரையும் பதற வைத்துள்ளது. வாங்க என்ன தகவல், அவருக்கு இப்போது உடல்நலம் எப்படி இருக்குது, என்னாச்சு படப்பிடிப்பு தளத்தில்னு இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். இருளன் படப்பிடிப்பில் அருண் விஜய் அவர்கள் பலத்த காயம். அருண் விஜய் கதாநாயகனாக நடிக்கும் இருளல் படத்தில் இயக்கி வருகிறார் முத்தையா. இதில் வித்தியாசமான 2 தோற்றங்களில் நடிக்கிறார் அருண் விஜய். மீர்னான கதாநாயகியாக நடிக்கும் இதில் சமுத்திரக்கனி, ஜான்கேன் உள்பட பலருமே முக்கியமான கதாபாத்திரங்களை நடித்திருக்காங்க. ஜிப்ரான் அவர்கள் இசையமைத்திருக்காங்க. இதன் படப்பிடிப்பு திருநெல்வேலி, மதுரை பகுதிகளில் நடைபெற்று வந்தது. அடுத்த கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடைபெற்று வருகிறது. அப்போது ஆக்ஷன் காட்சியில் பங்கேற்ற போது நடிகர் அருண் விஜய் காயமடைந்தார். அவருடைய தொடைப்பகுதியில் தசை கிழிந்து அடுத்து அதற்கான சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார். இதனால் படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்பு பாலா இயக்கத்தில் வெளியாங்க வனகான் திரைப்படத்தில் இதே மாதிரி கொடூரமான முறையில் படப்பிடித்தளத்தில் விபத்து நடந்து வீட்டிலிருந்தே அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற புகைப்படம் வெளியாகி அவருடைய ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அருண் விஜய்க்காக அவருடைய ரசிகர்கள் பிரார்த்தனை செய்துட்டு வராங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக இவங்களுக்கு பிரார்த்தனை செய்துக்கலாம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.